சிறு வயதிலிருந்தே நாம் யோகாசனம் செய்வதால் நம் விருப்பத்திற்கேற்ப எந்த வயதிலும் உடலை வளர்க்கும் பயிற்சியின் மூலம் நாம் பெறலாம். மன அமைதி, தன்னம்பிக்கை, வாழ்க்கை வெற்றி இவற்றிற்கு ஆசனங்கள் மிகவும் உதவியாக இருக்கும். நோய் வராமல் தடுக்கவும் வந்த நோயை குணப்படுத்தவும் இந்த ஆசனம் உதவுகிறது. नमस्कार सूर्य नमस्कार 12 நிலைகள் உள்ளன. சூரிய நமஸ்காரத்தை सूर्य नमस्कारम சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. 12 நிலைகள் உள்ளன. சூரிய நமஸ்காரத்தின் நன்மைகள். சூரிய நமஸ்காரத்தை ஆசன பயிற்சிக்கு செய்வதால் உடலின் தளர்வும் விரைப்பும் நீங்கி தயார் நிலைக்கு கொண்டு வரும். 4 5 சூரிய நமஸ்காரத்தின் 12 நிலைகள். பிராணாயாமம், ஹஸ்த உத்தானாசனம், பாத ஹஸ்தாசனம், ஹஸ்த சஞ்சலனாசனம், துணிபாத ஹஸ்த சஞ்சலனாசனம், அஷ்டாங்க நமஸ்காரம், உதயவாசனம், அதமுத்த சவாசனம், ஹஸ்த சஞ்சலனாசனம், பாத ஹஸ்தாசனம், ஹஸ்த உத்தானாசனம், பிராணாயாமம். தாடாசனம். நுரையீரல் விரிவடைந்து மார்புப்பகுதி தசைகள் வலுப்பெறுகின்றன. சுறுசுறுப்பாக இருக்கவும் உதவுகிறது. ஏகபாத ஆசனம். மன ஒருமைப்பாடும் பிற சிந்தனையில் உண்டாகும். வாத நோய், நரம்பு தளர்ச்சி போன்றவை குணமாகும். பாத ஹஸ்தாசனம். சொல்லுங்க மேடம். பக்காடி சக்கராசனம். பாத ஹஸ்தாசனம் எக்ஸ்பிளைன் அடுத்து அக்கவாட்டி சக்கராசனம். முதுகு தண்டு வளையும் தன்மை பெறும். கல்லீரல் மண்ணீரல் இயக்கம் சீராகும். உத்கடாசனம். திருநீரகம் புதம் ஆசன பகுதி அடிவயிற்று உட்புறல் பலம் பெறும். முழங்கால் ஜகு பள்ளம் பலப்படும். திரிகோணாசனம். முதுகெலும்பு நன்றாக வளைந்து செயல்படுவதால் இளமையோடு இருக்க உதவுகிறது. அஜீரண சுரப்பிகள் நன்கு செயல்படும். உட்கார்ந்த நிலையில் செய்யும் ஆசனங்கள். தண்டாசனம். உட்கார்ந்து செய்யும் ஆசனங்கள் அனைத்தும் தண்டாசனத்தில் தான் தொடங்கப்படும். பத்மாசனம். தியானம், பிராணாயாமம், நாடசுத்தி போன்ற பயிற்சிகளுக்கு ஏற்ற ஆசனம். இது மன ஒருமைப்பாட்டிற்கு சிறந்த ஆசனம். யோகமுத்ரா.
மஞ்சள் காமாலையை குணப்படுத்துகிறது, தொப்பையை குறைக்கிறது, மலச்சிக்கல் அஜீரணம் போக்கும். பக்தி மோட்சாசனம். பக்தி மோட்சாசனம். சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளை சரி செய்கிறது, இடுப்பு வலி மூல வியாதியை சரி செய்கிறது. வஜ்ராசனம். வஜ்ராசனம் அதிக தொல்லைகள் வாயு கோளாறுகள் நீங்கும். சாப்பிடுவதில் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இதுதான். தியானத்திற்கு ஏற்ற ஆசனம். பாலாசனம். காலில் ஏற்படும் வலியை நீக்குகிறது. உஷ்டாசனம். சளி, ஆஸ்துமா போன்ற நோய்கள் நீங்கும். தைராய்டு சுரப்பிகள் நன்கு வேலை செய்யும். ஜானுசீலாசனம். வயிற்று தசைகள் வலுப்படுகின்றன. வக்ராசனம். சர்க்கரை நோய் கட்டுப்படும். சிறுநீரக நோய்களுக்கு இது சிறந்த ஆசனம். கோமுகாசனம். கால்களில் ஏற்படும் பிடிப்புகள் நீங்கும். தோல் மூட்டுகளை நீங்கி நல்ல முறையில் செயல்படும். படுக்கும் நிலையை செய்யும் ஆசனம் புஜங்காசனம். முதுகெலும்பை பின்னோக்கி வலிப்பதால் கூழ் ஏற்படாமல் தடுக்கிறது. சர்வாசனம். முதுகெலும்பை கல்லீரல், கணையம், நீர்ப்பை போன்ற உறுப்புகள் வலிமை அளிக்கின்றன. சிறுநீரகம் நன்கு செயல்படுகிறது. கருடாசனம். பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் நீங்கும். வயிற்றில் உள்ளுறுப்புகள் பலம் பெறும். மண்ணாந்து பழக்க நிலையில் செய்யும் ஆசனங்கள். அர்த்தபவன உத்தாசனம். நுரையீரல் பகுதிகள் நன்கு குடியிருக்கின்றன. பவன முக்தாசனம். குரல் இயக்கம் வராமல் தடுக்கிறது. நரம்பு மண்டலம் நல்ல ரத்தத்துடன் செயல்படும். உத்தான பாதாசனம். தொலைத்தொழிலில் உள்ள அதிக தசைகளை குறைக்கிறது. பிரம்மாவாசனம். தலைப்பகுதிக்கு அதிக ரத்தம் பாய்கிறது. ஞாபக சக்தி மற்றும் மன ஒருமைப்பாடு உண்டாகும். ரத்த நாளங்கள் சுத்தமாகும். தைராய்டு சுரப்பி சீராக செயல்படும். சக்கராசனம். முதுகு எலும்புகளை பலப்படுத்துவதுடன் புத்துணர்ச்சியை அளிக்கிறது.
தாத்ரி ஆசனம். உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஓய்வு கிடைக்கிறது. International Yoga Day. Ready? Ready? Yoga for பார்த்துங்க.